என் தேவேந்திரகுல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாத்தி. இந்த காணொலி எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி தான். சசிகலா அவர்களின் நல்லாசியுடன் இசக்கி ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நைனா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா, இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை எப்படி அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறவங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒரு காணொலியை காமிக்கிறேன். அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் குருபூஜை நிகழ்வின் போது அப்பாவி மக்கள் மீது காவல்துறையினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கி சூட்டிற்கு யார் காரணம் என்று என் குல சொந்தங்கள் அனைவருக்குமே நன்கு தெரியும். இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தெய்வமாக வணங்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை மக்கள் வணங்கக்கூடிய நேரத்தில் ஒரு குருவி குஞ்சியை சுட்டு வீழ்த்துவதை போல் வீழ்த்து விட்டார்கள். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கயவர்களின் சூழ்ச்சியினால தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிலேயே மிகவும் அதிகமாக மக்கள் கூடி இந்த குருபூஜை விழாவை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியினால தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா, எனது கிராமத்தை சார்ந்த எனது தாத்தா அவருமே சுட்டு வீழ்த்தப்பட்டார். இது வேண்டுமென்றே சமூக கயவர்களின் காழ்ப்புணர்ச்சியால் நடைபெற்ற ஒரு சம்பவம். இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்பதை இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியேப்பட்டவர்களுக்கு நம்ம தென்னந்தோப்பு சின்னத்தில் எதற்காக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? பரம்புக்குடியில் சிந்தி ஓடிய ரத்தத்துக்கு நீங்கள் உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தால் தயவு செய்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் யாரும் தென்னந்தோப்பு சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க கூடாது. உண்மையிலேயே நீ தேவேந்திரகுல வேளாளராக இருந்தால் யாரும் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்காதீங்க. எச்சரிக்கை பதிவாக நான் உங்களுக்கு விடுறேன். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்றாலும் தயவு செய்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு மட்டும் நீங்கள் வாக்களிக்காதீங்க. தென்னந்தோப்பு சின்னத்தின் சார்பாக போட்டியிடுகிற இசக்கி ராஜா யார் என்பது நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருக்குமே தெரியும். சமூக வலைதளங்களில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை இழிவாகவும் பண்ண அடிமைகள் என்றும் தரைக்குறவாகவும் பேசிக்கொண்டு வந்தவர் தான் இசக்கி ராஜா. இப்போ இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள், கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அப்படின்னு இரண்டாக பிரித்து காண்பித்துள்ளார்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 30% தேவேந்திரகுல வேளாளர்களின் வாக்கு உள்ளது. இன்னைக்கு நம்ம நினச்சாதான் யாருமே வெற்றி பெற முடியும். அதேபோல் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலின் பிரச்சனைக்கு யார் முக்கிய காரணம் என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுங்கிறது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்டது. மாரியம்மன் என்றாலே தேவேந்திரகுல வேளாளர்களின் முன்னோர்கள் தான். அப்படி எங்கள் சமூகத்தின் முன்னோர்களைத்தான் அனைத்து சமூகமுமே வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுங்கிறது இந்த தேவேந்திரகுல வேளாளர்களின் சமூகத்தின் முன்னோர்கள் தான். அவங்களையே இந்த நத்தம்பட்டி கிராமத்துக்கு தான் சொந்தம் அந்த கோயில் அப்படின்னு இசக்கி ராஜா அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபரை நம்ம அரசியல் ரீதியாக தோற்கடிக்க வேண்டும். சாத்தூர் தொகுதியில் வசிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒரு வாக்கு கூட இசக்கி ராஜா அவர்களின் தென்னந்தோப்பு சின்னத்தில் விழுகக்கூடாது. பெரியவர்களுக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல இளைஞர்கள் குழுவாக சேர்ந்து நீங்கள் களப்பணி ஆற்றி இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இசக்கி ராஜா அவர்களை தோற்கடிக்க வேண்டும். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நைனா நாகேந்திரன் யார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அவர் இன்னைக்கு திருநெல்வேலியில் நம்முடைய சமூக பிரச்சனைகள் அனைத்திற்குமே பின்புலமாக விலகக்கூடியவர் தான் நைனா நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு திருநெல்வேலி ஏரியாவில்
அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறவர் இவர் தான். இன்றைக்கி நம் மக்கள் எந்த விதத்துலையும் வளர்ந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தில், அதை தடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆகவே என் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே, இவர்கள் இருவரையும் சாத்தூர் தொகுதியில் தோல்வியடைய செய்ய வேண்டும். நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருவரை அழைத்து கொண்டு நல்லவர்கள் போல் வேடமிட்டு கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். தயவு செய்து நீங்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். இந்த தேர்தல் நம் பின் சந்ததிக்கான ஒரு தேர்தல். இதில் நம்ம அவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தோம் என்றால் நம் வருகின்ற சந்ததியின் நிலைமைகள் மிகவும் மோசமாகிவிடும். ஆகவே சிந்தித்து நம்முடைய இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல பாதைகளை நாம் வகுத்து செல்வோம். நீங்கள் பணத்திற்காக விலை போய் விடாதீர்கள். நீங்கள் பணத்திற்காக விலை போய் விட்டால் நம்மளை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார்கள். நம்முடைய வரலாறும் அழிக்கப்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 2026 தேர்தல் நமக்கான ஒரு தேர்தல். இதற்காக நான் மறவர் சமுதாயத்தை தாக்கி பேசுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். என்னுடைய சமுதாயத்தை அழிக்க நினைக்கின்ற கயவர்களை மாத்திரம்தான் நான் பேசுகிறேன். அதேபோல் மறவர் சமுதாயத்தில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள். அதேபோல் எடுத்துக்காட்டாக அண்ணன் மகாராஜன் அவர்களை குறிப்பிடலாம். அதேபோல் அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுமே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மறவர் சமூகத்திலும் நல்ல உள்ளங்கள் இருக்கின்றார்கள். அண்ணன் திருமாரஞ்சியாக இருக்கட்டும், அண்ணன் மகாராஜனாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நீங்கள் ஆதரிங்க. அவர்களெல்லாம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுக்கிறவங்க. ஆனால் அவர்களை போன்று உள்ளவர்களை நாங்கள் எதிர்க்க நினைக்கவில்லை. ஆனால் எங்களை அழிக்க நினைக்கின்ற சில கயவர்களை நாங்கள் எதிர்ப்போம். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். ஆகவே சாத்தூர் சட்டமன்ற தொகுதி என் தேவேந்திரகுல இரத்த சொந்தங்களே, சிந்தித்து புரிந்து நீங்கள் வாக்களிங்க. இதற்காக இளைஞர்கள் எழுச்சியுடன் நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு பக்க பலமாக இந்த வீரநாடு மீடியா எப்போதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.